எல்லாருக்கும் வணக்கங்க. நேற்று அன்னூர் ஒழுங்குமுறை கூட்டத்தில் நடந்த ஏலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஏலத்தில் வந்து கலந்துருந்தோங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 46 ரூபா 40 பைசாக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து விலை குறிச்சிருந்தோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாட் கிடச்சிங்க. ஒரு 5-6 லாட் கிடச்சி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1560 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 1500 கிலோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஏலத்தில் எடுத்திருக்கோம். இப்போ வந்து என்னென்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ பதிவுகள் போட்டிருந்தோங்க. ஒரு 500 காய் உடைக்கிறது, 1000 காய் உடைக்கிறது, அந்த மாதிரி வந்து ஒரு அனுபவத்தை பகிர்ந்துட்டு இருந்தோம். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோ அளவுக்கு நம்ம வந்து உடச்சி போட போகிறோம். இதுலேருந்து எத்தனை தேங்காய் கொப்பரை கிடச்சி, எவ்வளோ வேஸ்டேஜ் வந்துச்சு, எவ்வளோ நல்ல காய் வந்துச்சு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தொட்டி கிடச்சி, இதெல்லாம் பார்த்துடலாங்க. நேற்று வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வெடிப்புட்ட காய்ங்க பாருங்கள். இந்த வெடிப்புட்ட காய் என்னென்னா இந்த தொழிலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பதிவுகள் பார்க்கறது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி வெடிச்சதெல்லாம் நம்ம உடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஃபங்கஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. காற்று போனாலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லாட்டில் எவ்வளோ கொப்பரை கிடைக்குது, எவ்வளோ தொட்டி கிடைக்குது, என்ன ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லி தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துடலாம். அதாவது பில்லோடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன விலைக்கு எடுத்தோம், என்ன ஒர்க் அவுட் ஆச்சு, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக பார்த்துடலாங்க. இந்த பதிவு வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க. தொழில் பண்ணுறக்கோ இல்லை தொழிலில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம வந்து மார்க்கெட் வந்து நேற்று இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டோம். வெயில் போட்டுருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோடமாக இருக்குது. மோடமாக இருந்துச்சுன்னா சரியாக காயாது, சரியாக காயலைன்னா ஃபங்கஸ் வரும். அதனால் என்னென்னா இந்த இயற்கை சார்ந்த ரிஸ்க்கு வந்து நம்ம எடுக்கணுங்க. ஒரு தொழில்னா இப்போ தேங்காய் கிடச்சிருச்சு, வெடிச்சிட்டு இருக்குது, வெடிச்சதை கண்டிப்பாக உடச்சி தான் ஆகணுங்க. வெடிச்சதை விட முடியாது, வெடிச்சதை உடச்சி தான் ஆகணும். அதே மாதிரி இயற்கை வந்து கரெக்டாக வெயில் அடித்ததா கொப்பரை நல்லா சீக்கிரமாகும், ஃபங்கஸ் இல்லாமல் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொழில் இருக்குது. ஏன்னா தொழிலுங்கிறது லாபம் மட்டும் இல்லை. அதாவது நம்ம ஒரு 5 ரூபா 10 ரூபா லாபத்துக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கொப்பரை உற்பத்தியோ இல்லை நம்ம எண்ணெய் தேவைக்காக அன்சல்ஃபர் கொப்பரைக்காகவோ நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 ரூபா 10 ரூபாய்க்கு பண்ணுறதை தாண்டி நம்ம போட்டிருக்க முதலீடை காப்பாற்றணும் இல்லைங்க. அது என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. இது வந்து கண்டிப்பாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருப்பாருங்க. உடச்சிருக்காங்க. நான் சொன்ன விஷயம் பாருங்கள். வெடிப்பூட்ட இடத்துல பார்த்தீங்களா ஃபங்கஸு இப்போவே வந்துருச்சுங்க. வெடிப்பூட்ட இடத்துல இப்போவே ஃபங்கஸ் வந்துருச்சு. இதைத்தான் சொல்கிறதுங்க. இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்குன்னு சொல்கிறதுங்க. அப்போ என்னென்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு தொழிலில் ரிஸ்க் இருக்குது, எவ்வளோ அனுபவம் முக்கியம், அனுபவம் இல்லாமல் தொழில் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு ஒரு தொழில் பண்ணுறதுனா ஆரம்பிங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக பண்ணுறது நல்லது. எடுத்த உடனே உற்பத்திக்கு போகும்போது என்ன ஆகுனா பண முதலீடு நிறைய தேவைப்படும், லாஸாக இருக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அனுபவம் பற்றாக்குறையினால. அதனால் கவனமாக தொழில் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றிங்க.